புது காய்கறி தோட்டத்தில் அறுவடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோங்க. காய்கறி பண்ணையில் ஒரே நீ அறுவடை தான் போங்க. சரி, காய்கறி அறுவடை எடுத்துக்கலாமா? அதுக்கு எதுக்கு இத்தனை கூட? இது எல்லாத்துலேயுமே காய்கறி பறிக்கிறதுக்கு இருக்குது. இத்தனை கூட வந்துருக்குது. ஆமாம், பாருங்கள், எல்லாத்துலேயும் எனக்கு பிடிக்காது இது. அந்த அளவுக்கு இன்றைக்கி காய்கறிகளை செம்மையாக அறுவடை பண்ண வேண்டியதை. ஓ, செமந்தர் போகிற மாதிரி அறுவடை பண்ணுறதா? செமந்தரில் எல்லாம் வெயிட் இல்லாததுக்கு தான் வாங்க. அப்படியா? சரி, முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? முள்ளங்கிலேருந்து ஆரம்பிக்கலாங்களா, பீன்ஸ்லேருந்தா? முதல்ல நீ நிற்கிற இடத்துலேருந்து ஜலமூலை எதுவோ அங்கேருந்து ஆரம்பி. நான் நிற்கிற இடம் போகாம ஜலமூலை தான். ஓ, அப்படியா? சரி சரி. முதல்ல முள்ளங்கி நான் பொரிச்சு தர்றேன். என்ற வீட்டுக்கார அம்மாளுக்கு இன்றைக்கி முதல்ல நான் முள்ளங்கி பொரிச்சு தர போகிறேங்க. விதை போட்டது நான். விதை போட்டது பாத்தி பிடிச்சது நீங்கள். அப்புறம் தண்ணி விட்டது, பூச்சி விரட்டி அடிச்சது. சரி வாங்க. இங்கே பாருங்க, முள்ளங்கி கீரையோடு இன்னைக்கு கொண்டு போயிங்க. பாரு, அப்போ ஆஹா, பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு முள்ளங்கி. சும்மா கோளுன்னு. இது இப்படி வர்ற காரணம் இன்னொன்றும் கூடவா இருக்குங்க. வாழை மரத்தை பூரா அப்படியே, வாழைக்கண்ணுகளை பூரா அப்படியே உழ போட்டி விட்டார். ஐயோ, கட் பண்ணி போட்டீங்களா? பாருங்க, செமையாக வந்துருச்சு. நீ முள்ளங்கி துவையல், முள்ளங்கி சாம்பார். எங்க அப்பா செல்வி பாருங்க, ஒரு முளத்துக்கு மேலே இருக்குது. ஒரு முளமே இருக்க மாட்டேங்குது இருக்குதே. சும்மா ஊறிடுச்சு. ஏங்க எங்கள் அப்பா, அடே இதில் வளைஞ்சும் மேலே கிடக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே பெரிய பெரிய கிழங்கா இருக்குது. இங்கே பாருங்க, அளவா பிடிங்கல. ஏஞ்சலி, இந்த முள்ளங்கியை முள்ளங்கி கீரையும் எடுத்துக்கலாம்ல? கீரையும் எடுத்துக்கலாம். முள்ளங்கி கீரை சூப்பராக இருக்குது. வேறு முத்தி ரொம்ப முத்தி போனால் தான் கசந்த மாதிரி இருக்கு. பாருங்க, சின்னதாக கட் ஆயிடுச்சு. நீ என்ற வீட்டுக்காரம்மா பார்த்தான்னா அதுக்கு மையம்பா. அப்பாடி பார்த்தா இது சிக்கிரி கிழங்கு மாதிரி எத்தாச்சோடு வந்துருக்குதுன்னு பாருங்க. வளர்றதும் இல்லாமல் அப்பா. உண்மையிலேயே தானுங்க உங்க கை பக்குவம் சமையலில் மட்டும் இல்லை, தோட்டத்துலேயுமே அப்படி கிளப்புது. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த கை பக்கத்துக்கு கண்ணாடி வளையல் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. யார் கேட்டாங்க கண்ணாடி வளையல் உங்ககிட்ட? கண்ணாடி வளையல் வந்து ஆபத்து இல்லாதது. பாருங்க, கீரையும் அப்படித்தான். பாருங்க, கீரை, முள்ளங்கி கீரை. அடுத்ததான் பீன்ஸ். பாருங்க, பீன்ஸ் எல்லாம் அப்படியே கொத்தாக பிடிச்சிருக்குது. இந்த ஒரு லைனு இருக்குது பாருங்க. தோட்டத்துலங்க முதல்ல இப்போ தான் பீன்ஸ் போட்டிருக்கிறோங்க. முதல் அறுவடைங்க. பாருங்க, இது வேரோட வந்துருங்க காய் எடுத்தோம்னா. அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேறு சூப்பராக வந்துருக்குது காய். ஏஜல்லி, இன்னைக்கு மத்தியானமே பீன்ஸ் பொரியலா? இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் இல்லை, இன்னொன்று இருக்குது பாருங்க. என்ன? போகில் காட்டுறேன் பாருங்க. அப்படியா? பாருங்க, எல்லாமே சஸ்பென்ஸ் தானா? ஆமாம், அலங்காமல் இழுக்காமல் பெருவிரலை வச்சு அமுக்கி எடுத்துடலாம். ஏன்னா கட் பண்ண பயமாக்குது. செடி போட்டு கட் பண்ணிடுவோம் என்னமோ. நீ செஞ்சாலும் செய்வேன். நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க. சின்ன வயசில் கடலக்காய் நீ தானே புடிங்கி போட்டு கடலக்காய் திங்கிற பொருள் தின்ன. உனக்கு ப்ரெஷ் கட்டர் போட்டு அடிச்சு வைக்கிறதாரு. இப்போ அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு விடு. எங்கள் தோட்டத்தோட முதல் அறுவடை பீன்ஸுங்க. இப்போ தான் பீன்ஸை வர வச்சுக்கிறோம். முதல்ல ஒருக்கா போட்டு வரலிங்க, அது வெயில் போட்ட காட்டிக்கு. பாருங்க, ஒரு பொரியலுக்கே தாட்டு ஒரு 5-6 செடி தான் இருக்குது பாருங்க. அதுலேயே இவ்வளோ காய் வந்துருக்குது. எனக்கு தெரிஞ்ச செல்வி,
நான் விவசாயம் பண்ண காலகட்டத்திலேருந்து இப்போ தான் முதல்ல பீன்ஸ் பனி பெய்யறதுனால நம்மளுக்கு காய் கிடச்சிக்குது, வெயில் ஆகிடுதுன்னா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு வெங்காய பூ விட்டுருக்குது. இந்த பக்கத்தில் ஒடுங்கி செஞ்சோம்னா தான் பூ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பூவெல்லாம் விரிஞ்ச மாதிரி ஆகிடுதுன்னா சராயாக ஆயிரும். இந்த பக்கத்தில் ஒடுங்கி பொரியல் செஞ்சோன்னா சாப்பாட்டில் வேணும் சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நிறைய பூ எடுத்துருக்குது வெங்காயத்தாளுகளில் பாரு. எங்கள் அம்மா செல்வி தோட்டத்தில் வெங்காயம் போடுற போது வெங்காயப்பூ வந்ததுன்னா வெங்காயப்பூ பொரிச்சு வந்து காலையிலேயே பொரியல் பண்ணிடுவாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு அன்னைக்கு சாப்பாடுனா அரிசி சாப்பாடெல்லாம் கிடைக்காது, சோளச்சோறு தான் கிடைக்கும். அந்த சோளச்சோறுக்கு இந்த வெங்காயப்பூ வச்சுட்டு உள்ள தயிர் ஊற்றிக்கிறது. அப்புறம் இந்த சோளச்சோறுக்கு இது பொரியல் செமையாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பாக இருக்குது. சாம்பார் தூள் போட்டு வணக்கிட்டோம்னா பாருங்க, ஒரு பொரியல் தட்டுற மாதிரி வெங்காயத்தாள் சூப்பராக கிடச்சிருக்குது பாருங்க. இல்லை இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் பொரியல் பண்ணணுன்னா இந்த குச்சியாக வராமல் நல்லா இருக்குங்க. எப்பாச்சும் ஒரு கடைக்கு தான் பழக்கடைகளில் வச்சுருப்பாங்க, அது பார்த்தா பூவு விரிஞ்சு போய் வச்சுருப்பாங்க. கிடைக்கிற போது பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னு காளானாட்டா. கடவுளே, இன்னைக்கு மத்தியானம் இது சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது, பிடிக்க வரைக்கும் வாய் கம்மன் இருக்கணும். அதுக்கு உங்கள் வாய் சரியில்லைன்னு இதான் அருள் புரியணும் தாயே. ஏன்னா வெங்காய பொரியல்னா வெங்காயத்தாள் பொரியல்னா அவ்வளோ பெரிய, அதுக்கு வேண்டியாவது கம்முன்னு இருக்கும். இன்னைக்கு மௌன விரதம் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். சரிங்க, அடுத்தது மளித்தலை வச்சிடலாமா? இன்னைக்கு நீ என்னென்ன திட்டணும் திட்டிக்கா, எப்படி வேணாலும் திட்டிக்கலாம். ஆமாம். இப்போ என்ன திட்டல, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது சொல்லு நாயே பேயே. சரி, மளித்தலை ஒரு கிலோ வாங்க. பாருங்க, மளித்தலை நாங்களும் பொறிச்சிட்டே இருக்கிறோம், வந்துட்டே இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா தலை வர இருக்காதுங்க. நீ பூ எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் தலையெல்லாம் போயிரு. அதனால் பூவுக்கு முன்னாடி விடுங்கனோம்னா தான் அப்படி இருந்தோம்ல, நம்ம கடைக்கு வீட்டுக்கு எல்லாம் எடுத்தது போக பார்த்தா மறுபடியும் பாருங்க பூவெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் செமையாக இருக்குதுங்க மனம். ஏன் செல்வி, நீ சுடுற தோசை ருசியா இல்லை இந்த மல்லி சட்னி ருசியா? தின்னுவா தவித்தான் சொல்லணும். அப்படியா? அடடா, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ தான் வேண்டுதல் வச்சுருக்கிறேன் எதுவுமே பேசக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே இந்த வாய் வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. தெரியுதுல்ல, வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. ஆமாம். ஏதாவது சொல்லு. என்ன சொல்கிறது, சொல்லி வாங்கி கட்டிக்கிறதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம் பாருங்க. நீ வாங்கி கட்டுறியா? அப்புறம் அப்படியேங்க அப்பா, யாராவது நம்புவாங்க நினைக்கிறியா? போதுங்க, கண்டா அது பாருங்க. மல்லித்தலை இன்னைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு பிடிக்கிட்டா, நம்ம கடைக்கு தேவையான அளவுக்கு. சரி, சுக்குட்டி கீரை பொரிச்சிடலாங்களா? வேறு மற்ற செடிகளுக்கு இடத்துல இருக்கிற சுக்குட்டி கீரையெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போங்க. நீ வேறு இடத்துல போய் அறுத்துக்கலாங்க. இந்த கீரை எல்லாமே களை செடியாக வந்ததுங்க. ஆமாம், களை வெட்டி விட்டாங்க பூராத்தையுமே. மற்ற செடி எல்லாட்டி வராமல் போயிருங்க. அதனால் இது அறுத்து எடுக்கலைன்னா அப்புறம் நம்மளுக்கு வெறும் சுக்குட்டி கீரை மட்டும்தான் வருங்க, மற்ற செடி வராது. ஒரு அளவுக்கு மேலே போனால் அப்புறம் எல்லாம் களச்செடி தான் கொண்டாங்க. இது பாரு, பாலக்கீரை ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க. நீ இந்த பாலக்கீரையை அறுத்து எடுத்தோம்னா அப்படியே அறுக்க மறுக்க வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்குதே. தலை பாருங்க எப்படித்தான் வந்துக்குதுன்னு. பார்த்தா முள்ளங்கி தலையாட்டாவே. அவ்வளோதான், போதுங்க இன்னைக்கு. இனி இன்னொரு நாளைக்கு அறுத்து எடுத்துக்கலாங்க. என்ன கீரை செல்வி? பருப்பு கீரை. பருப்பு கீரை, ஆமாம். வெறும் பருப்பு கீரை
போதுங்க இன்னைக்கு இது கலவை, பருப்புக்குள்ளே ஓடுற கலவை. சரிங்க. இது பருப்புக்குள்ளே மட்டும்தான் போடணுமா? சேப்பக்கறி அறுத்துக்கலாங்களா? பருப்புக்குள்ளே போடுறதா கடையிற போது போடுறதா, அவ்வளோதான். சரி. சேப்பக்கரை வேண்டாமே. வேண்டாமா? முத்தி போயிரு போல. முத்திருமா? அப்புறம் ஒட்டுக்க கொண்டு போய் எல்லாத்தையும் செய்ய முடியாதுல்ல. ஒரு பொடி பிடிங்கோ. ஒரு பொடியா பிடுங்கிறதா இல்லை அறுத்து எடுக்கிறதா? பிடிக்கலாமா? அறுத்து எடுத்துக்கிறது. அறுத்து எடுத்து மறுபடியும் தலைமையில் பின்னாடி வருது வருங்க. சரி, அறுத்து எடு மறுபடியும் தலைமையில் தலையிறது. அவ்வளோக்கா இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்? நல்லா இருக்கிறேன். இது கற்றுக்கிறதுக்கு தனியாக போகணுமா? கத்தி வச்சு இழுத்தா வருது. எனவே மிரட்டுறியாம நீ. அப்புறம் இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இது என்ன கத்தி வச்சு இழுத்தா குழந்தைங்க கூட எடுத்து கொடுத்துரு. இதுக்கெல்லாம் இங்கே காலேஜாக போகணும். இங்கே பாருங்க. அப்போ விவசாயம் எல்லாம் காலேஜ் போய் கற்றுக்கணுங்கிறது இல்லை. அப்புறம் என்ன விவசாயம் நீங்களே போய் காலேஜ்லேயே போய் கற்றுட்டு வந்தீங்க. பாருங்க, சேப்புக்கீரை, சேப்புக்கீரை, பருப்புக்கீரை. சேப்புக்கீரைங்க, இது பச்சைக்கீரைங்க. பருப்புக்கீரைக்கு பச்சைக்கீரையில் மஞ்சப்பூவு. மஞ்சப்பூவு, அடடா என்ன அழகு. சரி, அடுத்த தீபாவளிக்கு இது மாதிரி கடலில் உனக்கு ஒரு சீலை வாங்கி கொடுத்துட்றேன். ஏற்கனவே இது மாதிரி தான் இருக்குது பாருங்க. அது போதும், அதே போதும். அப்போ இதே போதும், அதே போதும். சரி வாங்க, அடுத்தது போய் அறுவடை போட்டுடல. பாருங்க, மச்சம் நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்கு காய் பிடிச்சி கிடக்குதுங்க. இது அப்படியே வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பொரிச்சிட்டு அப்புறம் அப்படியே காய் கொட்டுட்டோம்னா அப்புறம் காயை ஊற போட்டு வேணால் குழம்பு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் பொரிச்சிட்டுங்க. போதுங்கிற அளவுக்கு இருக்குதா? போதுங்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. சொல்லுவியா? போதுன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னும் புவக்கானம் எல்லாமே காயாகத்தான் நிற்கிதுங்க. மறுபடியும் மணி பனிக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. காலையில் தான் பேசுனேன் நான். வாயே சுமார் மத்தியானம் வெங்காய சட்னி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அதை எதுவும் பேசிட்டோம். கத்தி வேற வெட்டி போட்டுது கையை, கீரையாக இருக்கும். அந்த கத்திக்கு பாரு அறிவே இல்லை. இடது கத்தி என்ன பேசிக்கிறேன் நான். குழந்தைகளாக இருக்கிற போது எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்க கல் தடுக்கி. உடனே அப்பா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கல் அடிப்பாங்க. அந்த கல்லை போட்டு அடிப்பாங்க. கல்லை அறிவு இருக்கா கொஞ்சமாக உனக்கு? அந்த மாதிரி இருக்குது நீ பேசுறது. அதை விட மோசமாக இருக்குது. அப்படியா? இப்போ அந்த பக்கம் போய் பொரிச்சிக்கலாமா? கை கட்டுறதையும் மட்டும் பொரிச்சிக்கலாம். இப்போ ஸ்டோன் போட்டு தான் பொரிக்கணும். அது வேண்டியதில்லை, கீழே இருக்கிறதையே. சரி, நீ பொறி. இந்த கூஜாவை நான் பிடிச்சிக்கிறேன். சரியா? சரி. இப்போ பந்தல் பூரா காய் தானுங்க மொச்சை. நீ போன தடவை ஏதோ ஒரு பாட்டு தெரியாம பாட்டுன்னு சொன்னீங்க. தொங்குதடி லோலாக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உனக்கு என்னன்னு தெரியல. அந்த பக்கம் போய் வச்சுக்கலாங்களா? அதுக்கு ஒருத்தர் அழகா அந்த பாட்டை முழுமையாக சொல்லியிருந்தாங்க. பந்தலையில பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு அருமையாக சொல்லியிருந்தாங்க. உனக்கு அது கூட தெரியலன்னா தெரியலன்னு தான் எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒரு தக்காளி பறிக்க போகிறோமுங்க. இது ஒரு மரபு ரீதியாக தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட கடத்தி கொடுத்த ஒரு பெரிய சொத்து. இது குட்டி தக்காளிம்பாங்க. இந்த குட்டி தக்காளி ரொம்ப சுவையானது கொடுங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது இப்படியே நசுக்கி விட்டு இப்படி கீழே விட்டு போதுமானது. இதுலேருந்தே இனி விதையெல்லாம் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிரு. இதில் என்ன ஒரு கொடுமைனாங்க, இந்த விளைபொருளுக்கு எந்த விதமான விலையுமே நிர்ணயிக்காத ஒரு சமூகம்
இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளுக்கு காப்புரிமை வாங்கிறது, இந்த விதையை வணிகம் பண்ணுறது, இந்த விதையை விவசாயிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்போ அது விதைகளில் வணிகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த பழங்களை வணிகம் பண்ணுறக்கேனோ முன் வர மாட்டேங்கிறாங்க. இது இல்லாமல் சின்ன வயசில் சாதாரணமாக எல்லாருமே சாப்பிட்டு இருந்ததுங்க. இதுங்க இருக்குதா செல்விமா? ஏனுங்கோ இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன இன்னைக்கு சிறப்பான அறுவடை பண்ணீங்க? சிறப்பான அறுவடை முள்ளங்கி, குட்டி தக்காளி, வெங்காயத்தாள், சிறகவரை, மொச்சை, மல்லித்தலை, பருப்புக்கீரை, அப்புறம் சிவப்புக்கீரை, பாலக்கீரை, பீன்ஸு, சுக்குட்டிக்கீரை எதுக்கு நிறைய அறுவடை பண்ணிக்கிறேன்னா நம்ம கடையில் தம்பிகள்லாம் இருக்கிறாங்களா அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஓ சூப்பர் சூப்பர். அவங்க ஃபேமிலிக்கு நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிடணும்ல. ஆமாம் ஆமாம். முள்ளங்கியுமே அவங்களுக்கு இத்தனை முள்ளங்கியுமே ஓ ரைட் ரைட் சொந்தக்காரருக்கு ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்துட்டு ஒரு கடையில் தம்பிகளுக்கு கொடுத்துறது. ஆனால் இந்த வெங்காயத்தாளை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாத. கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். அதுக்காகத்தான் நான் உனக்கு இப்போ இருந்தே கும்பிடு போட்டுருக்கிறேன். சரி 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 கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு பொரியல் அதுதான். ஆமாம் பூரா பொரியல் எனக்கு தான். சரி நான் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா நீ வேணும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. நான் சாப்பிடும் போதே எடுத்து சாப்பிட்டுல வச்சிருக்கேன். கத்தி கையில் வேறு கத்தி வச்சு கும்பிட்டுருக்கேன். வேண்டாம் வேண்டாம் இது உடச்சு போடாதீங்க. சரி பாருங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி கும்பிட்ற கும்பிட்டுக்கு இன்னைக்கு கருணை அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லா அறுவடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். புது புது அறுவடைகளை நிறையா ரெடியாக இருக்குது. வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.